இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் மொழிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். 2026 ஈரான் உலக அரசியல்ல ஒரு மையப்புள்ளியாக இருக்கு. கடந்த ஆண்டு அந்த 12 நாள் யுத்தம், இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் நடத்திய பல்வேறு தாக்குதல் எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். இந்த நிலையில தற்பொழுது ஈரான்ல மிகப்பெரிய அளவுக்கான உள்நாட்டு போராட்டங்கள் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கு. சமீபத்துல வந்திருக்கக்கூடிய டேட்டாவின் அடிப்படையில 500 பேர் இருந்ததாக நிறைய சர்வதேச ஊடகங்கள் தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. மற்றொரு பக்கம் அமெரிக்கா ஈரான் மக்களுக்காக நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பதிவு பண்றாங்க. ஈரான்ல ஆட்சி மாற்றத்துக்கான அந்த நேரம் அப்படின்றது வந்துச்சா, அல்லது தற்பொழுது இந்த ஈரான்ல நடக்கக்கூடிய திடீர் மாற்றத்துக்கான பின்னணி என்ன? அதே போல அமெரிக்காவினுடைய தொழிலதிபரான எலன் மஸ்க் அவர்கள் இலவசமா நான் இன்டர்நெட் கொடுக்குறேன் அப்படின்றதையும் அறிவிச்சிருந்தாரு. அதையும் ஈரான் அரசாங்கம் ஜாமர் மூலமா தடை பண்ணியிருக்காங்க. சோ ஈரானினுடைய நிலைமை தற்பொழுது எப்படி இருக்கு? திடீர் மாற்றத்துக்கான பின்னணி என்ன? இந்த ஈரானுடைய பிரச்சனைகளை தொடக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த நாட்டோட நாணயம் திடீரென வீழ்ச்சி அடைஞ்சதுதான் அதோடைய தொடக்கமா இருக்கு. அதனை தொடர்ந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய வணிகர்கள் எங்களுக்கு நிறைய நட்டம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிரான போராட்டத்துல தொடங்குறாங்க. அது அந்த ஷாப்பிங் மால்ல இருக்கக்கூடிய அந்த வணிகர்கள் தான் முதல்ல அப்படியான ஒரு முழக்கத்தை எழுப்பிவிட்டு அவங்க ஊர்வலமா போறாங்க. அந்த காணொலி திடீர்னு, அதாவது சர்வதேச ஊடகங்களையும் சரி, மற்ற ஈரான்லயும் சரி வெளிவந்ததுக்கு பிறகுதான், அதன் பிறகு தொடர்ந்து இந்த மாதிரியான போராட்டங்கள் நாடு முழுக்க பரவிட்டு இருக்கிறதாவும், எல்லா மக்களும் போராட்டத்துல ஈடுபட்டு பல பேரை அந்த அரசு சுட்டுக் கொள்றதாவும் அப்படின்னு சொல்லி பதிவு வந்துகிட்டு இருக்குது. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்போ அந்த பிரச்சனையோட தொடக்கம் அப்படின்றது அந்த நாணய அந்த திடீர் சரிவு தான். அப்போ ஒரு நாணயம் திடீர் சரிவுக்கு உள்ளாகுது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அப்போ இப்போ அங்க அதுக்கான காரணம் என்ன? ஏதோ ஒரு பொருளாதார காரணம் இருக்கும். ஒரு திடீர் சரிவு ஏற்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு பொருளாதார காரணம் இருக்கும். ஆனா என்ன காரணம்? இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, அங்க ஒரு மிகப்பெரிய அளவுல ஈரான்ல அந்த மழை பெய்யாததால நிறைய தண்ணீர் பற்றாக்குறை இருந்ததை பார்த்தோம். அதை தாண்டி அதுக்கு முன்னாடி அங்க ஒரு 12 நாள் அந்த நடந்த போர், அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்த விஷயம். அப்போ இது ஒரு திடீர்னு ஒரு தண்ணி பற்றாக்குறையால அங்க பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சு நாணய சரிவு ஏற்படுறது அப்படிங்கிறது நமக்கு ஏற்புடையதா இல்லை. அது காரணமா யாரும் குறைஞ்சபட்சம் பொருளாதார அறிவு உள்ளவங்க யாரும் அந்த மாதிரி அதுதான் ஒரு காரணமா நினைக்கிறதுக்கான எந்த அடிப்படையும் கிடையாது. அப்போ அந்த நாணய சரிவுன்றது ஒரு செயற்கையான நாணய சரிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதோட மட்டும் இல்ல, அந்த மடுரோவுடைய அந்த கடத்தலுக்கு தொடர்ந்து இதை நடக்கக்கூடிய விஷயமா நம்ம பார்ப்போம். இப்போ ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், மடுரோவுடைய கடத்தல் அப்படிங்கிறது ஒரு எண்ணெய் சார்ந்த வணிகத்தோட ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப ஈரானும் அந்த எண்ணெய் சார்ந்த ஒரு வணிகத்தோட ஒரு அங்கமா தான் இருந்துகிட்டு இருக்கு. எந்த மாதிரியான வணிக அங்கமா இருக்குது அப்படின்னா, டாலர் அல்லாத வணிகத்தில் ஈடுபடக்கூடிய நாடுகளுடைய வரிசையில 3 நாடுகள் முக்கியமா வெனிசுவேலா, ஈரான், ரஷ்யா, இந்த 3ல ஒரு முக்கியமான ஒரு அங்கமா இருக்கு. அப்ப அங்க ஏற்பட்ட மாற்றத்தின அது தொடர்ச்சியா இங்க ஒரு திடீர்னு ஒரு நாணய சரிவு ஏற்படுது. அப்ப நாணய சரிவு ஏற்படுது அப்படின்னா, அங்க பங்கு சந்தையில் இருக்கக்கூடியவங்க யாரோ முக்கியமான ஒரு ஆள். ஏன்னா நம்ம நிறைய நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் முதலீடு செய்யறதால நம்ம எல்லாரும் தான் அதுல பங்கேற்பாளர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஊர்ல ஒரு பொருள் விற்கிறாங்க அப்படின்னா, அங்க ஒரு மொத்த கொள்முதலாளர் ஒருத்தர் இருப்பார். அவங்கள்ட்ட இருந்து வாங்கி வைக்கிற அந்த ரீட்டைல் இன்வெஸ்டர், ரீட்டைல் விற்பனையாளர்னு சொல்லக்கூடிய அந்த சிறு விற்பனையாளர்கள் இருப்பாங்க. அப்ப நம்ம இந்த பங்கு சந்தையில் ஈடுபடக்கூடிய மிகப்பெரிய அளவுல எண்ணிக்கையில லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மக்கள் ஈடுபட்டாலும், ஆனா அந்த மொத்த கொள்முதலாளரா, அந்த பங்கு வணிகத்துல ஈடுபடக்கூடிய மொத்த கொள்முதலாளரா பாத்தீங்கன்னா ஒரு சிலர் தான் இருப்பாங்க. அப்போ அந்த ஒரு சிலர் நினைச்சாங்க அப்படின்னா, ஒரே நாள்ல மொத்த பங்கையும் வித்துட்டு நீங்க வெளியில போனீங்க அப்படின்னா, திடீர்னு உங்களுக்கு என்ன நடக்கும்? உங்களுடைய அந்த பணத்துக்கு தேவையில்லாம போகும். அப்போ அந்த சந்தையில உங்களுடைய பண மதிப்பு விழும் அப்படின்றதுதான் பொதுவா நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ ஈரானோட அந்த மாதிரி விழுந்தது அப்படின்னா, திடீர்னு விழுந்தது அப்படின்னா, அப்ப யாரோ ஒரு மொத்த கொள்முதலாளர் வாங்கி வச்சிருந்து திடீர்னு வித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்துல இருந்து நம்ம ஒரு பகுப்பாய்வு ஊடாக நம்ம ஒரு கண்டறிய முடியுது. சரியாவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். அப்ப அதுதான் முக்கியமான ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அப்ப அதன் பிறகு நடந்த நீங்க சொன்ன மாதிரி இலவச இணைப்பு, அதன் பிறகு அங்க முன்னாடி அந்த அரசரோட மகனா இருக்கக்கூடிய ரசா பகல்வி என்ன சொல்றாரு அப்படின்னா, தொடர்ந்து நான் வருவேன், அந்த மக்கள் தொடர்ந்து போராடுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அந்த மக்களுக்கு செய்திகள் விடுத்தவனா இருக்கிறாரு.
அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாருன்னா, நீங்க போராட்டக்காரர்களை நீங்க வந்து ஒடுக்குனீங்க அப்படின்னா அமெரிக்கா உங்கள் மீது தாக்குதல் நடத்த சொல்லி மிரட்டுறாரு. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேலிய சேர்ந்த அந்த இராணுவத்தை சேர்ந்தவங்களும் சரி, அரசியலாளர்களும் சரி, அந்த ரொம்ப வெளிப்படையாவே சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி எங்களுடைய பங்கு இருக்குதுன்னு சொல்லி வெளிப்படையாவே சொல்றாங்க. அப்போ இது வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு தாக்குதலா தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஈரான்ல நடைபெற்ற அந்த போராட்டங்கள்ல வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு ஒரு பின்புலம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ எதுக்காக போராடுறாங்களா? அதுக்காக வந்து அவங்கள்ட்ட பிரச்சனையே இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. அப்போ குறிப்பிடத்தக்க அளவுல எண்ணிக்கையில வந்து மக்கள் இரவு நேரங்கள்ல, அதாவது அரசுக்கு எதிரான போராட்டங்கள்ன்றது இரவு நேரங்கள்ல குறிப்பிடத்தக்க அளவுக்கு மக்களுடைய பங்கேற்போட தான் நிகழுது. 1. 2வது என்ன, அதுக்கு எதிரான போராட்டங்கள், அரசுக்கு ஆதரவான போராட்டங்கள் அப்படின்றது பகல் நேரங்கள்லயும் அதுக்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு மக்கள் திரண்டு வராங்க. அதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ இது ஒரு ஒரு இரட்டைத்தன்மை இருக்குது. அப்ப இரட்டைத்தன்மை 2 பக்கம் இருக்குது அப்படின்னாவே அங்க பாதிக்கப்பட்ட மக்கள், அதுக்கு இந்த இந்த மாதிரியான திடீர் பண இறக்கத்தினால பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் 1. அதே சமயத்துல வந்து இந்த அரசு விழக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மக்களும் பெருமளவுல இருக்கிறாங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம். அப்ப எது இதுல பெரும்பான்மை, எது சிறுபான்மைன்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல அவங்க இரவு நேரங்கள்ல ஈடுபடுறது அப்படின்றது, இரவு நேரங்கள்ல ஈடுபடுறதும், அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான கலவரங்கள்ல ஈடுபடுறது, அரச கட்டிடங்களை வந்து தீக்கிரையாக்குறது, அதே மாதிரி அங்க பாதுகாப்புல ஈடுபடக்கூடிய அந்த காவலர்களை வந்து கொலை செய்வது, பாதுகாப்பு கேமராக்களை, கண்காணிப்பு கேமராக்களை வந்து உடைக்கிறது அப்படின்ற ரொம்ப திட்டமிட்ட வகையில அதை செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பல நகரங்களுக்கும் பரவுது. இப்ப பரவுறது என்ன சொல்லுது அப்படின்னா, நிறைய அந்த அரசுக்கு எதிரான மனநிலை உள்ள மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை மிகச்சிறந்த வகையில வந்து ஒருங்கிணைச்சு கொண்டு செல்லக்கூடிய ஏதோ ஒரு அமைப்போ இல்ல யாரோ ஒரு ஆளோ இதுக்கு பின்னிருந்து இயக்குறாங்க. அப்ப இந்த அரசு என்ன பண்ணுதுன்னா, அதை வந்து தடுக்கும் விதமா இணையதளத்தை வந்து முடக்குறாங்க. ஆனா அதை உடைக்கிற விதமா என்ன பண்றாங்கன்னா, ஸ்டார்லிங்க் சொல்லக்கூடிய எலன் மஸ்கோடைய அந்த இணையதளத்தை இலவசமா அந்த மக்களுக்கு கிடைக்குது. அதன் வழியா தான் நமக்கு இந்த மாதிரியான போராட்ட செய்திகள் தொடர்ந்து வந்தவண்ணம் இருக்குது. அதை தடுக்கிற விதமா தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ராணுவ ஜாமர்களை வச்சு அந்த கிட்டத்தட்ட 80 விழுக்காடு அந்த ஸ்டார்லிங்கோட அந்த இணையதளத்தை வந்து முடக்கிட்டதா சொல்றாங்க. அரசு வந்து வெற்றிகரமா முடக்கிட்டதாகவும், அதனால வந்து போராட்டங்கள் குறைஞ்சிக்கிட்டு வர்றதாகவும் சொல்றாங்க. ஆனா வந்து ஏன் வந்து இந்த மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். முழுக்க முழுக்க அதுக்காக வந்து இது வந்து மற்றவங்க தூண்டி விட்டதால் தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும், அப்படி தூண்டி விட்டாலும் அதை வந்து மக்கள் பங்கேற்பு வராங்க இல்லைங்களா? அப்ப பங்கேற்கிறதுக்கு காரணம் என்ன? 2 காரணங்கள் இருக்கலாம். ஒண்ணு என்னன்னா, அந்த அரசியல் கட்டமைப்பு. அரசியல் கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா, அந்த ஈரான்ன்றது ஒரு பல தேசிய இனங்கள் வாழக்கூடிய இந்தியா மாதிரியான பல தேசிய இனங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஒரே ஒரு தேசிய இனம் கிடையாது. இப்போ வடகொரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க ஒரே தேசிய இனம் தான். அங்க நீங்க வந்து இப்போ ஒரு பல தேசிய இனங்கள் இருக்குன்னா, அதுல ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையினருடைய அந்த உணர்வுகள்ன்றது அரசுக்கு எதிரான உணர்வுகள் இருக்கும். அவங்கள மாதிரி ஆளுங்கிட்ட நீங்க பேசும்பொழுது எளிமையா நீங்க என்ன பண்ண முடியும்? அரசுக்கு எதிரான ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்த முடியும். அது ஒரு காரணம். ஆனா இந்த அரசு அந்த சிறுபான்மையினருடைய அந்த நலன்களை கணக்கில் எடுக்க தவறி இருக்கா? அப்ப சிறுபான்மையினர் வாழக்கூடிய அந்த பலுசிஸ்தான், மற்ற அந்த குர்துகள் வாழக்கூடிய பகுதிகளில் மிகப்பெரிய அளவுல வந்து அரசு அதாவது பொருளாதார வளர்ச்சி பணிகள்ல ஈடுபடலையா அப்படின்ற கேள்வி அங்க எழுது. அப்போ ஒருவேளை ஈடுபட்டிருந்தா இந்த மாதிரியான பிரச்சனை, அந்த மாதிரி எதிரிகளை நோக்கி நகர்றது, அரசுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை எதிரிகள் பயன்படுத்துறதுன்ற ஒரு வாய்ப்பு இல்லாம போயிருக்கலாம். ஆனா ஏன் அரசு அதை செய்யல அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ சமீபத்துல ஏற்பட்ட அந்த போராட்டம், அதாவது போர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம் நடந்தது. ஒண்ணு போர் நடந்ததுன்னு சொன்னோம், இன்னொன்னு வந்து அங்க நீர் பற்றாக்குறை ஏற்பட்டுன்னு சொல்லணும். இப்ப நீர் பற்றாக்குறை இன்னும் சொல்ல போனா அந்த தலைநகரத்தை நம்ம வேற இடத்துக்கு மாற்ற வேண்டிய சூழலுக்கு வந்துட்டோம். அப்படி ஒரு கடுமையான ஒரு சூழல் இருந்தா சொல்றோம். அப்போ அதுக்கு தவிர்க்க விதமா என்ன பண்ணணும், மற்ற பகுதிகளில் இருந்து நீங்க குழாய் அமைச்சு தண்ணி கொண்டு வரணும். அதுக்கு நிறைய நீங்க செலவு செய்யணும். அது உள்கட்டமைப்பு விஷயங்களுக்கு நிறைய செலவு செய்யணும். அப்போ நீங்க இப்போ இங்க சென்னைக்கு ஒரு பிரச்சனை, அதே சமயத்துல வந்து ஒரு சிறிய நகரமா இருக்கக்கூடிய ஒரு மற்ற நகரங்கள், ஏதோ ஒரு நகரத்தை எடுத்துக்க, அந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா அரசு சென்னைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். ஏன் அப்படின்னா அங்கதான் வந்து முக்கியமான அரச கட்டமைப்புகள் இருக்குது. அந்த மக்களுடைய அந்த ஆதரவுன்றது ரொம்ப அரசுக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கும். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கான முக்கியத்துவம் எதுக்கு போகும் அப்படின்னா சென்னைக்கு தான் முதல்ல போகும். மற்ற 2ஆம் 3ஆம் கட்ட நகரங்களை இந்த அரசு வந்து பொறுமையா பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரிதான் அது கருதும். அதன் அடிப்படையில அங்க இருக்கக்கூடிய அந்த ஈரானுடைய அரசு தெஹ்ரானுடைய அந்த நீர் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம். அதனால மற்ற பகுதிகள் வந்து முக்கியத்துவம் இல்லாம போய் அதுல முதலிடுறது ரொம்ப குறைவா இருந்திருக்கலாம், ஒரு காரணம். 2வது காரணம் என்னன்னா, சமீபத்தில் நடந்த அந்த 12 நாள் போர்ல இந்த நிறைய உள்கட்டமைப்பு, அதாவது பாதுகாப்பு உள்கட்டமைப்பு கடுமையான அளவுல சீர்குலைஞ்சு போயிருக்கு. அப்போ
அப்போ உள்நாட்டை உள்நாட்டு முதலீடுகள் செய்யறதா, பொருளாதார வளர்ச்சிக்கான முழு முதலீடுகளை செய்யறதா, பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள்ல நம்ம முதலிட்டு நம்மளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கிறதான்னு வரும்பொழுது அந்த நாட்டு அரசு என்ன செய்யுது அப்படின்னா, அந்த பாதுகாப்புக்காக தன்னுடைய மொத்த அந்த வருவாயை என்ன செய்யறாங்கன்னா அதை நோக்கி திருப்பி விடுறாங்க. அப்போ பாதுகாப்பை முழுமையா அளவுல கட்டமைச்ச பிறகு அப்ப சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள்ல இருந்து போர் விமானங்கள், ரேடார்கள் போன்ற பல விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் இந்த மாதிரி பல விஷயங்களை வாங்குறதா சொல்றாங்க. அதுக்கான நிறைய முதலீடுகள் செய்யறாங்க. அப்போ முதலீடு செய்யும்போது இவங்களுக்கு போதுமான நிதி பற்றாக்குறை ஏற்படுறதுன்ற ரொம்ப இயல்பான விஷயம். நமக்கு தெரியாத ஒரு வார்த்தை கிடையாது நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது. தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதாவது ஒன்றியம் நமக்கு போதுமான அளவு நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிதி வரல அப்படின்னா அதாவது திடீர்னு உங்களுக்கு ஒரு நிதி பற்றாக்குறை அப்படின்னும் பொழுது நீங்க சாதாரணமா அதை புரிஞ்சுக்கிறோம். ஏன் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம், அது ஒரு பெரிய விஷயமான்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம். ஒரு அரசு இயங்குது அப்படின்னா இந்த மாதிரியான பற்றாக்குறை சமயங்கள்ல நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, தற்காலிகமா நீங்க கடன் வாங்கலாம், வெளியில இருந்து கடன் வாங்கலாம். ஆனா நம்மள மாதிரியான தமிழ்நாட்டுக்கு அது மாதிரி வெளியில கடன் வாங்கி இந்த தற்காலிக சூழலை சரி செஞ்ச பிறகு சரியான வருமானத்தை ஈட்டி பெருக்கி அதுக்கப்புறம் அந்த கடனை அடைச்சு நம்ம மேல பொருளாதாரத்தை மேல கட்டமைக்கலான்ற நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஈரானை பொறுத்த அளவுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு தடுக்கப்பட்டிருக்கு. நீங்க சர்வதேச சந்தையில போய் எங்கேயும் அவங்களால கடன் வாங்க முடியாது. இப்ப டாலர் கடன் வாங்கி போயிட்டு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. அப்படி ஒரு சூழல் நிலவறதால அவங்களுடைய அந்த நிதி பற்றாக்குறைன்றது ரொம்ப தீவிரமானதா இருக்கு. அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மாதிரியானது அதோட சேர்ந்து அந்த நாணயத்தை திடீர் தாக்குதலுக்கு உள்ளாக்கி நீங்க நாணய சரிவை ஏற்படுத்தும் பொழுது மக்களுடைய ஏற்கனவே அவங்களுக்கு அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையை அதை நமக்கு எந்த ஒரு உள்கட்டமைப்பும் வலுப்படுத்தல, பொருளாதார வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரலன்ற ஒரு மனநிலை அந்த மக்களுக்கு இருக்கலாம். அந்த மனநிலையோ சேர்த்து அந்த சூழலை ரொம்ப சரியா புரிஞ்சுப்பாங்க. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கும். ஆனா ஒரு அரசு ஒரு எதிராளியா இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாட்டோட பொருளாதார அந்த சூழலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த சூழலை பார்த்துக்கிட்டே இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு நிதிய தாக்குதலை செஞ்சிருக்கிறாங்க. அந்த பங்கு சந்தை நிதிய தாக்குதலை செஞ்சு அந்த நாணயத்தை சரிவடைய வச்சிருக்கிறாங்க. அந்த சரிவடைகிறதும் ஏற்கனவே மக்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த அரசு எதிர்ப்பு சூழலை என்ன சேர்ந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு போராட்டங்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த விஷயத்தை பொறுத்தளவு. ஆனா இப்போ இது ஆட்சி மாற்றத்தை நோக்கி போகுமா? அப்படி ஆட்சி மாற்றம் நடக்காம சீனா அதற்கு பின்னாடி ஏதாவது ஒரு சப்போர்ட் அந்த மாதிரி கொடுப்பாங்களா அந்த அரசாங்கத்துக்கு? ஆட்சி மாற்றம் அப்படி ஒருவேளை இந்த மாதிரி ஒரு அரசு எதிர்ப்பு மனநிலையை பயன்படுத்துறது, அதை ஒருங்கிணைக்கிறது, அது இணையதளத்தின் மூலமா. அப்போ தொடர்ந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடர்ந்து நம்ம அருகில் இருக்கிற நாடுகள்லாம் பார்க்கிறோம். முக்கியமா ஒரு நேபாளத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அங்க ஒரு போராட்டம் உலக அளவுல மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஆனா அங்க முக்கியமான விஷயமா என்னவா இருந்தது அப்படின்னா, அங்க இணையதள பயன்பாடு உலகத்துல எந்த நாட்டை விட அதிகமா இருந்தது ஒண்ணு. இரண்டாவது என்னன்னா, அங்கிருந்து வெளிநாடுகள்ல வேலை செய்யக்கூடிய ஆட்களும் அங்கிருந்து வரக்கூடிய நிதின்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட மொத்த வருமானத்துல முக்கியமான ஒரு பாத்திரம் வகிச்சதை பார்த்தோம். அப்ப இந்த எக்ஸ்பாட்ரியேட்னு சொல்லக்கூடியவங்களுடைய அந்த மனநிலை அவங்க என்னவா இருக்கும் அப்படின்னா, மற்ற அந்த அரசுக்கு எதிரானதாகவும் மற்ற நாடுகளுக்கு ஆதரவான ஒரு மனநிலை இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தான் அவங்களுடைய வருமானம் சார்ந்த விஷயம். இப்ப ஈரானிலையும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு 30-40 லட்சம் பேர் வெளியில இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ அவங்களுடைய மனநிலைன்றது என்னன்னா, இந்த அரசுக்கு எதிரான மனநிலை, அவங்களுடைய இணைய பயன்பாடு, அதுக்கு எதிரான அந்த மனநிலை அப்படின்றது அவங்கள்ட்ட இயல்பாவே இருக்கும். அரசுக்கு எதிரான மனநிலைன்றது இருக்கும். அதே சமயத்துல அந்த ஊழல் போன்ற விஷயங்களும் கூடுதலா சேரும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கும். நமக்கு நிறைய வருமானம், அதாவது மற்ற நாடுகள்ல வேலை செஞ்சு எனக்கு நிறைய வருமானம் வருது, உள்நாட்டுல வேலை செஞ்சு எனக்கு போதுமான அளவுக்கு வருமானம் வரல அப்படின்ற அந்த அதிருப்தி அவங்கள்ட்ட இருக்கும். ஆனா நாட்டுக்குள்ள இருக்கிற மக்கள் பெரும்பான்மை அவங்கதான். நாட்டுக்குள்ள இருக்கிற மக்களுடைய வருமானம் முக்கியமா எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா, அந்த எரிபொருள் உற்பத்தி செய்யக்கூடிய, எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய, அது முக்கியமான ஒரு நாட்டோட முதுகெலும்பா இருக்கு. அதை தவிர்த்த மற்ற தொழில்துறை உற்பத்தின்றது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அப்போ இந்த ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா, அந்த பகல்வி காலத்துல ஷா காலத்துல முக்கியமா ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தும் முக்கியமான காரணம் என்னன்னா, அங்க அந்த எரிபொருள் துறையில வேலை செஞ்சவங்கள என்ன செய்யறாங்க அப்படின்னா, வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க. அந்த உற்பத்தியை அப்படியே நின்று போகும். நின்று போகும்போது மட்டும்தான் அந்த ஈரானிய அந்த புரட்சி, இஸ்லாமிய புரட்சி சொல்லக்கூடிய அந்த புரட்சி வெற்றி பெறும். அப்போ அதுக்கு முக்கியமான காரணமா இருந்ததுன்னா, அங்க உற்பத்தியில இருக்கக்கூடிய முக்கியமான முதுகெலும்பா இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தம் தான் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஆனா இப்போ வரைக்கும் அவரு என்ன சொல்றாருன்னா, அந்த அரச குடும்பத்து வாரிசா இருக்கக்கூடிய ரசா பகல்வி என்ன சொல்றாருன்னா, அந்த அந்த எண்ணெய் உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்களை அழைப்பு விடுறாரு. நீங்க போராட்டத்துல ஈடுபடுங்க, நீங்க என்ன சொல்றது, தொழிலாளர் போராட்டத்தில் ஈடுபடுங்க, அது மூலமா ஒரு ஆட்சி மாற்றத்தை நாங்கள் கொண்டு வரலாம் நாம அப்படின்னு சொல்லி அவர் அழைப்பு விடுக்கிறாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அதை மறுத்துட்டு இது வரைக்கும் யாரும் அந்த ஆட்சி மாற்றத்துல ஈடுபடல. அது ஈடுபடாத வரைக்கும், நாட்டுடைய உற்பத்தி எந்த வகையிலும் பாதிக்கப்படாத வரைக்கும் இங்க ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது.
அதையும் தாண்டி ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னா அந்த எரிபொருள் உற்பத்தி செய்யக்கூடிய முக்கியமான பகுதிகளை நீங்க வந்து தாக்கலாம். ரொம்ப ரொம்ப பின் பாயிண்டா எப்படி வந்து மடுரோவை அங்கிருந்து கடத்துறது மூலமா அங்க ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு சொல்லி சிந்திச்சாங்களோ, அதே போல இங்கே ஒரு எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய பகுதிகளில் நீங்க வந்து ரொம்ப அந்த உற்பத்தியை ஒண்ணு இல்லாத ஆக்குற வகையில ஒரு 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 தாக்குதல் செஞ்சோம் அப்படின்னா, அது நிச்சயமா அங்க வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குறதுக்கான அடிப்படைகளை கொண்டு இருக்கு. ஆனால் அப்படி செய்யும் பொழுது வெனிசுவேலாவால எதிர்த்தாக்குதல் செய்யற அளவுக்கு அவங்கள்ட்ட வலிமை இல்லை. அந்த மாதிரியான ஏவுகணையோ அந்த மாதிரி ராணுவ தொழில்நுட்பமோ அவங்களுடைய வலிவான ராணுவமோ இல்லை. ஆனா அதே சமயத்துல அவங்களுடைய நாட்டு பக்கத்துல தாக்குதல் இலக்கா இருக்கக்கூடிய அமெரிக்க இலக்குகள் ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா இங்க அப்படி கிடையாது. ஈரானுக்கு அந்த மாதிரியான ராணுவ வலிமை இருக்குது. அப்போ அவங்களுடைய முக்கியமான உற்பத்தியா இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் இந்த உற்பத்தி செய்யக்கூடிய பகுதிகளை தாக்குனாங்க அப்படின்னா உடனடியா அதுக்கு என்ன எதிர்வினையா என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்டேட் ஆஃப் ஹெர்முஸ் சொல்லக்கூடிய அந்த ஹெர்முஸ் நீரிணையை வந்து மூடுறதாகவும், அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஈரானுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஈராக், கத்தார் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ நிலைகள் மேல தாக்குதல் தொடுப்பதாகவும் அதுக்கான எதிர்வினையா இருக்கும். அப்போ நேரடியான அந்த அமெரிக்க நிலைகள் மேல தாக்குதல் அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு அங்க ஒரு மிகப்பெரிய உள்நாட்டுல அரசியல் பிரச்சனையை கொண்டு வரும். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த ஹெர்முஸ் நீரிணையை மூடுறாங்க அப்படின்னா அப்ப அவருடைய முக்கியமான இன்னைக்கு எல்லா முன்னெடுப்புகளிலும் முக்கியமான விஷயம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் $60 $50 பேரலுடைய அந்த விலையை வந்து குறைக்கிறது. அதன் மூலமா அங்க இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுன்றது அவருடைய நோக்கம். ஆனா இப்போ ஒருவேளை இங்க இந்த ஹெர்முஸ் நீரிணை வந்து மூடப்பட்டுச்சு அப்படின்னா அந்த எண்ணெயோட விலை இன்னைக்கு $60 $100 $150 மாறிடும். அப்போ அது வந்து அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவுல ஒரு விலைவாசி உயர்வையும் அங்க மக்களுக்கு இவருக்கு எதிரான ஒரு மனநிலையும் உருவாகும். இவரு அந்த மாதிரியான அரசியல் பிரச்சனை எதிர்கொள்றதோ இல்ல வந்து இந்த மாதிரியான விலைவாசி உயர்வு எதிர்கொள்றதுன்றது அவருக்கு சவாலான விஷயமா இருக்க முடியும். அதே சமயத்துல இப்படி ஒரு வேளை இவர் தாக்குதலுக்கு பிறகும் இவங்களால வந்து அங்க போய் ஆட்சி செய்ய முடியுமா? மூன்றாவதா இருக்குது இல்லைங்களா? சரி, இதையும் தாண்டி இவர் செய்யறாரு அப்படின்னு பொழுது அங்க தாக்குதல் செஞ்சதுக்கு பிறகு அந்த நாட்டை யார் ஆள்றது? இவங்க சொல்றது அந்த ராஜா பகல்வியை வச்சு நம்ம வந்து ஒரு மாற்று ஆட்சி ஏற்படுத்தலாம்னு சொல்றாங்க. அதுக்கு ராணுவம் முக்கியமா, அதுக்கு இவங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும். அப்படியான ஒத்துழைப்பை ராணுவம் தருதா அப்படின்னா இது வரைக்கும் அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக எந்த ஒரு ராணுவ உடைப்போ எதிரான ஒரு நடவடிக்கைகளை நம்ம பார்க்கணும். ஐஆர்ஜிசியும் சரி, மற்ற அங்க இருக்கக்கூடிய ஈரானிய ராணுவம் சரி, முழு ஒத்துழைப்பு இருக்காங்க. அங்க எந்த உடைப்பு ஏற்படல. அதே சமயத்துல ஆள வர்க்கத்துல ஏதாவது உடைப்பு ஏற்பட்டிருக்காங்க, அதுக்கான எந்த ஒரு சமிக்கையும் நம்மளால பார்க்க முடியல. இந்த சூழல்ல இவங்க ஒரு தாக்குதல் பண்ணாலும் அதன் பிறகு அந்த நாட்டை வந்து இவங்க போய் ஆட்சி செய்யறது, அங்க ஒரு மாற்றத்தை ஒரு அரச கட்டமைக்கிறது அப்படின்றது சவாலான விஷயம். அப்படி செய்யும் பொழுது இவங்களுக்கு எதிரான ஒரு சூழலை தான் ஏற்படுமே தவிர இவங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால இவங்க அவ்வளவு எளிதா தாக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றதுன்றது எளிதானதா இருக்காது. அது பிராந்திய போரா வெடிக்கிறதுக்கும் அது உலக அளவுல ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை கொண்டு வரதுலயும் முடியும். அதனால அவ்வளவு எளிதா தாக்க மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அதே போல அயத்துல்லா அலி காமினி அவர்களை வந்து கொலை செய்வதற்கான முயற்சிகளும் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே ஈரானோட சயின்டிஸ்ட வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அதே போல ராணுவ தலைவர்கள் பலரையும் வந்து கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அயத்துல்லா அலி காமினி அவர்களையும் வந்து அதற்கான ஒரு பிளான் ஏதாவது வச்சிருக்காங்களா இஸ்ரேல், அமெரிக்கா? அது வந்து அந்த டீகேபிட்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது முக்கியமான தலைமையா இருக்கக்கூடியவர்களை வந்து கொலை செய்வது மூலமா அங்க ஒரு அரசியல் நிலையற்ற தன்மையை ஏற்படுத்துறது, அதன் மூலமா ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றது அப்படின்றது அதுல இருக்கிற நோக்கம். சரி, இன்னைக்கே நான் ஒரு அயத்துல்லா கொமேனியை வந்து இவங்க ஒருவேளை அவரை வந்து கொலை செய்கிறாங்க அப்படின்னா அதனால ஆட்சி மாற்றம் ஏற்படுமானா அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுதான். அவரை மையப்படுத்தி தான் அதே சமயத்துல இவங்களுக்கு எதிரான ஒரு அலைகள் உருவாகும். இந்த ஷியா பிரிவை சேர்ந்த இஸ்லாமியர்கள் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு மனநிலையோட அவங்களுக்கு எதிரான போராட்டங்களும் தாக்குதல்களும் அந்த பகுதி பிராந்தியம் முழுக்க வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, அவரை தாக்கிட்டதாலேயே ஈரான்ல இவங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியுமானா அதுக்கும் சாத்தியம் கிடையாது. ஏற்கனவே பல முறை முக்கியமான அந்த 12 நாள் போரின் போதும் முக்கியமான அந்த ராணுவ தலைமைகள் அத்தனை பேரும் கொலை செய்யப்பட்டாங்க. ஆனா உடனடியாக அவங்க வந்து பதிலடி செய்யப்பட்டு அங்க எந்த ஒரு மிகப்பெரிய பின்னடைவும் செயற்படாமல் தொடர்ந்து இயங்கிட்டு தான் இருக்கு. அப்போ ஒருவேளை அயத்துல்லா கொமேனியும் சரி, அவரை சார்ந்தவர்களும் கொலை செய்யப்பட்டாலும் உடனடியாக அவங்க மாற்று செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொருத்தர் வந்து அதை வந்து பதிலடி செஞ்சு இந்த கட்டமைப்பை வந்து தொடர்ந்து நிலைப்படுத்தி அந்த ஆட்சியை வந்து தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதால இவங்களை கொலை செய்யறதால அங்க ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படாது. அது இவங்களுக்கு எதிரான ஒரு என்ன சொல்றதுங்க, எதிரான தாக்குதல்களுக்கும் எதிரான அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்குறதுன்னா அது போய் முடியும்.
ஸோ இதெல்லாம் தாண்டி ஈரானுக்கு தற்பொழுது வரக்கூடிய இந்த நெருக்கடிக்கு வந்து அவங்க அணு ஆயுதத்தை தயாரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ்கள் ஒரு பக்கம் வருது. அதை தாண்டி பேலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ்களை வந்து அதிகமா வந்து உற்பத்தி பண்றாங்க. அதே போல சமீபத்துல எல்லாம் வந்து ராணுவ ட்ரில் அந்த மாதிரியான ஒத்திகை எல்லாமே அவங்க நடத்தியிருந்தாங்க. ராணுவ ரீதியாகவும் அணுசக்தி ரீதியாகவும் ஈரானை வந்து அதோடைய பலத்தை வந்து குறைக்கிறதுக்கு ஈரானினுடைய அந்த ராணுவத்துடைய பலத்தை குறைப்பதற்காக இந்த மாதிரியான விஷயங்கள் நெருக்கடிகள் கொடுக்கப்படுதா ஈரானுக்கு? இவங்க ராணுவ ரீதியா ஈரானை பலகீனப்படுத்துவது, அரசியல் பொருளாதார ராணுவ ரீதியா அந்த நாட்டை பலகீனப்படுத்தி அங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவது, அதன் மூலமா இவங்க தன்னுடைய அந்த அணு ஆயுதத்தை அடையிறத தடுத்து நிறுத்துறது அப்படின்றது இவங்களோட முயற்சி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு எதிர் திசையில் தான் நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்துல இவங்க இந்த தாக்குதலுக்கு பிறகு அங்க என்ன நடந்தது அப்படின்னா ஈரானுடைய அந்த நாடாளுமன்றம் ஒன்று கூடி அங்க அந்த அந்த அணு ஆயுத பரவல் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டதை வந்து திரும்ப பெற்றிருக்கிறாங்க. அதனோட பொருள் என்னன்னா இதுக்கு அடுத்த தாக்குதல், அதுக்கு அடுத்த நிலை என்னவா இருக்கும் அப்படின்னா அங்க வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறதா தான் இருக்கும். அப்போ இவங்க எதை நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தொடர்ந்து தாக்குதல் செய்யறாங்களோ, தொடர்ந்து இவங்க மேல வந்து அழுத்தம் கொடுக்குறாங்களோ, அதுக்கு அது என்ன பண்றாங்கன்னா இப்ப வேற அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலையை உருவாக்குதுன்னா நம்ம அணு ஆயுதம் மட்டும்தான் நம்மளை காக்கும், அது இல்லாத சூழல நம்ம தொடர்ந்து தாக்கப்படுகிறோம் அப்படின்ற அந்த உணர்வை தான் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. அப்போ என்ன பண்றாங்கன்னா அவங்க தொடர்ந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறத நோக்கி தான் அவங்க நகர்றது. அவங்களுடைய நகர்வு என்னவா இருக்குன்னா இயல்பா அந்த ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற ஆளுவருக்கு என்ன நினைக்கணும்னா தன்னுடைய நிலையை தக்க வைக்கிறது அப்படின்றது அணு ஆயுதத்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற உறுதியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து அதை நோக்கி நகர்றதா தான் அது இருக்கு. அது மாறிக்கிட்டு இருக்கு. சமீபத்துல கூட அங்க இருந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்லியிருக்காங்க, 24 மணி நேரத்துல நாங்க வந்து ஒரு அணு ஆயுதத்தை உற்பத்தி செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். அது எவ்வளவு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா என்ன இதெல்லாம் எது காட்டுது அப்படின்னா இவங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொருடைய தாக்குதலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னை தற்காத்துக்கிறதுக்கான இருக்கிற ஒரே ஒரு ட்ரம்ப் கார்டா இருக்கிறது அந்த அணு ஆயுதம் தான். அப்ப அதை நோக்கி நம்ம நகர்றதான் நமக்கு ஒரே வழின்றதை நோக்கி அவங்களை நகர்த்துறாங்க. அப்ப அது என்னன்னா இவங்க எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதை நோக்கி தான் அதை நகர்த்துது. அப்போ இவங்க எதிர்பார்க்கறதுக்கு எதிரான ஒரு விளைவு தான் அதை ஏற்படுத்திட்டு இருக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். நிச்சயமா பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதிலளிக்க நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.